ஷான் வந்து எனக்கு நல்ல நண்பர். வினோத்துக்கு ரொம்ப நல்ல நண்பர். சதுரங்க வேட்டை பண்ணார். ஸோ ஷான்ட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் இருக்கும். ஒரு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு ஆள். மியூசிக் ரொம்ப நல்ல மியூசிஷியன். அதை தாண்டி பொலிட்டிக்கலாக சோஷியலாக அவருடைய பார்வை வந்து எப்போவுமே ரொம்ப மேன்மையானதாக இருக்கும். ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி படங்களை கூடுதலாக புரிஞ்சிக்க முடியும் அவரால். நம்ம எழுதக்கூடிய வசனங்கள், காட்சிகளை வந்து அவர் ஒரு டெக்னீஷியனே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ராவாக தானே பார்ப்பாங்க. ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கும்போதா இருக்கட்டும், கதையாக கேட்கும்போது இருக்கட்டும், அது எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் எப்படி வருங்கிற புரிதல் வந்து அவருக்கு இருக்கும், ஒரு மியூசிஷியனாக. அதனால் அவரால் இந்த மாதிரி படங்களில் சிறப்பாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு அவரோட பழகுனதுனால எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவரோட ஒரு நல்ல நட்பும் இசையும் தொடர்ந்து நமக்கு. இல்லை, அதான் ஷான் டால்டன், சந்தோஷ் நாராயணன் 2 பேரும் நம்ம என்ன சொல்கிறோன்றத வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கான மியூசிக் அவங்க பண்ணிடுவாங்க கரெக்டாக. நீங்கள் வந்து இவங்க 2 பேர்கிட்டையுமே சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சாருக்கு. என்னென்னா, இவர் எந்த மியூசிக் டேரக்டரோட ஒர்க் பண்ணாலும் அந்த ஆல்பம் வந்து சூப்பராக வந்துடும். ஏன்னா அவருக்கு இருக்கிற மியூசிக்கல் சென்ஸும், அவர் லிரிக் ரைட்டராக தான் அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் எழுதின 2 பாட்டுமே ஹிட்டு. எனக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அந்த பாட்டுமே ஹிட்டு. ஸோ அப்படி வந்து ஷான் டால்டன் சமயமாக இப்போ நீங்கள் சசிகுமாருக்கு எப்படி இந்த படமாக போகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் படங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த கதை அவன் கரெக்டாக இருப்பான்டா அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டாம்பை குத்தும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கதை, அந்த கதையில் வந்து நிறைய எமோஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா 2 பேரை செலக்ட் பண்ணுறது தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பழக்கமாக இருக்குது. ஒன்று சந்தோஷ், இன்னொன்று ஷான் டால்டன்.